பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இருக்கின்ற இடங்களிலே இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கிருபையாய் தந்த இந்த மாதத்தினுடைய 2வது மனமகிழ்ச்சி நாளுக்காக, இந்த நல்ல காலை ஆராதனை வேளைக்காக நாங்கள் கர்த்தரை குடும்பமாக துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வர இயலாத நிலையிலும் நாங்கள் வாழுகிற எங்களுடைய இல்லங்களிலே குடும்பமாக அமர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்தவும், உம்மை நாங்கள் தொழுது கொள்ளவும், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கவும், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்கள் வாழ்வில் செய்த உம்முடைய நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த புதிய வாரத்திலும் உம்முடைய மகிமையான தெய்வீக கரம் எங்களை நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை வழியாக நாங்கள் உமக்குள்ளாக பலப்பட உம்முடைய கிருபைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீர் அருள் தாரும். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவர் பொறுப்படுத்தி நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 211வது பாமாலை பாடல், தேசத்தார் யாரும் வந்து சுவிசேஷ வார்த்தையை கேட்டு உந்தன் ஜோதி கண்டு செவிப்பார்கள் என்றீரே, ஆ கர்த்தாவே வாக்கை நிறைவேற்றுமேன் என்கின்ற 211வது பாமாலை பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நாம் கடவுளை தொழுது கொள்வோம். நம்முடைய ஆராதனை முறை புஸ்தகத்திலே 1வது பக்கத்தில் இருக்கின்ற ஆராதனை முறையினை நாம் பின்பற்றுவோம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பரிடக் கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி
அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைய நாள் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 தொடங்கி 23 முடிய. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கர்த்தாவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். நாம் தொடர்ந்து லாக்டவுன் காலத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இந்த மாதத்திலே நாம் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை வழிபட இயலாத நிலையை நாம் அறிவோம். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்ற விதமாக ஒவ்வொரு நாளும் நண்பர்கள் 12 மணி அளவிலே நாம் இருக்கின்ற இடங்களிலே தனியாகவோ குடும்பமாகவோ இந்த பாதிப்புகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை தரும்படியாக உங்களோடு கூட ஜெபிக்குமாறு என்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அது ஆலயம் தொடர்ந்து ஆலயத்திலே ஆராதனை நடைபெறாத வரையிலும் இந்த யூடியூப் சேனல் வழியாக ஆன்லைன் வழியாக ஆராதனைகள் நடைபெறும். திருச்சபையார் குடும்பமாக நீங்கள் பங்கேற்க அழைக்கப்படுகிறீர்கள். அதோடு கூட நீங்கள் பங்கேற்கின்ற பொழுது குடும்பமாக அமர்ந்திருந்து ஆண்டுடைய பிரசனத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் ஆண்டுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் அன்போடு கூட அழைக்கின்றேன். ஆராதனையில் பங்கேற்கின்ற பொழுது நீங்கள் குடும்பமாக அமர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் காணிக்கையை சேகரித்து நீங்கள் விரும்புகின்ற நேரத்திலே ஆடை சமூகத்திலே வந்து படைக்க சந்தா காணிக்கையை படைக்க அன்போடு கூட நான் நினைவுபடுத்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்குள்ளே நான் ஆலயத்தில் இருக்கின்றேன். நீங்கள் ஆலயத்திலே வந்து என்னை சந்தித்து உங்களுடைய சந்தா காணிக்கைகளை கொடுத்து ஜெபித்து செல்ல அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் இருந்தவரை தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நீர் கிருபையாய் தந்த இந்த மனமகிழ்ச்சியான நாளை காலை நேரத்திற்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, ஒரு நெருக்கடியான காலகட்டங்களிலே எதை செய்வது எப்படி செய்வது என்று அறியாத சூழ்நிலையிலே கலக்கத்தோடும் பயத்தோடும் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கின்ற அனுபவங்களிலே உம்முடைய பிள்ளைகளாக இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வர இயலாத நிலையிலும் நாங்கள் இல்லங்களில் அமர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த ஆன்லைன் வழியாக ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி சொல்கின்றோம். இப்போதும் உடைய வார்த்தை மூலமாக எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் உங்களுடைய விருப்பத்தை இந்த உலகிலே நாங்கள் நிறைவேற்றும் என்று கருத்தாகிறோம். உங்களுடைய வல்ல கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும் எங்களை நீர் வழிநடத்தும். அடியனை மறைத்து ஆண்டு வெளிப்படுவீராக.
இயேசு ரட்சகரின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு நற்செய்தி பணிக்கு கிறிஸ்துவின் அழைப்பு என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நற்செய்தி பணிக்கு கிறிஸ்துவின் அழைப்பு என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவர்களாக வாழும்படியாக அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய நற்செய்தி பணியை அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவரால் அழைப்பு பெறுகிறோம். அதிலும் சிறப்பாக உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய இறைப்பணியை, அருட்பணியை நாம் நிறைவேற்றும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த தலைப்பிலே 2 முக்கியமான குறிப்புகள். ஒன்று நற்செய்தி பணி, மற்றொன்று கடவுளின் அழைப்பு அல்லது கிறிஸ்துவின் அழைப்பு. நற்செய்தி பணி அல்லது கடவுளின் அழைப்பு என்கின்ற பொருளிலே இந்த நாளில் நாம் சிந்திக்க திருச்சபை நமக்கு அழைப்பு தருகிறது. எது நற்செய்தி பணி என்று ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு நாம் விடை காண முற்படுவோமே ஆனால், கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தியை அறிவிப்பது நற்செய்தி. நற்செய்தி அறிவிப்பது மாத்திரமல்ல, அந்த நற்செய்திக்கு நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும். அதுவும் அவசியமான ஒன்று. அறிவிப்பது மாத்திரமல்ல, அதற்கு அந்த நற்செய்திக்கு நாம் உயிருள்ள சாட்சிகளாக இந்த உலகிலே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 2021ஆவது ஆண்டிலும் நம்முடைய திருமண்டலம் நமக்கு தந்திருக்கிற ஆண்டு சாட்சியின் ஆண்டு. கிறிஸ்தவர்களாக நாம் அறிவிக்கின்ற, நாம் வாழுகின்ற நற்செய்திக்கு சாட்சியாக வாழ வேண்டும், விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகிலே பல்வேறு விதமான அழைப்புகள் இருக்கிறது. அந்த அழைப்புகள் அனைத்துமே தகுதியின் அடிப்படையில் அழைக்கப்படுகின்றது. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு அல்லது நற்செய்தி பணிக்கென்று அழைக்கின்ற அழைப்பு, ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அழைக்கப்படுகின்ற அழைப்பு, ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்பதின் அடையாளமாக அழைக்கப்படுகின்ற அழைப்பு, அதனுடைய வெளிப்பாடு நற்செய்தி பணியை அல்லது சுவிசேஷ பணியை நாம் நிறைவேற்ற வேண்டும். உலகம் தகுதியை பார்த்து அழைக்கின்றது, ஆனால் ஆண்டவர் தகுதியை பார்த்து அழைக்கின்ற ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் அழைக்கிறவர்களை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். இந்த நற்செய்தியுடைய அவசரம் என்ன? இந்த நற்செய்தியுடைய தேவை என்ன? நம்முடைய இந்திய தேசம், நம்முடைய இந்திய தேசத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அது மிகுந்த தேவைகள் மிகுந்த தேசமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய சீடனாகிய தோமா இந்திய தேசத்திற்கு வந்து ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் நிறைவு பெற்றாலும் கூட இன்றைக்கும் ஆண்டவருடைய நற்செய்தி அனைத்து பகுதிகளுக்கும் செல்லவில்லை. ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அநேக மக்கள் இன்னும் அறியாத சூழ்நிலையிலே வாழ்வதை நாம் அறிகிறோம். அதே போல நம்முடைய தமிழ்நாட்டிற்கு சீகன் பால்து என்கின்ற ஒரு லுத்தரன் மிஷனரி வந்து ஏறக்குறைய 300 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. சீகன் பால்து தமிழ் மொழியிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். ஆனால் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் அநேக மக்கள் அறியாத சூழ்நிலையை நாம் அறிகிறோம். கல்கத்தா பகுதியிலே வில்லியம் கேரி என்கின்ற மிஷனரி ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி 200 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவு பெற்றுவிட்டது. ஆனாலும் ஆண்டவரை அறியாத மக்கள் அநேகர் உண்டு. எனவே நற்செய்தியுடைய தேவை, அவசரம் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். நற்செய்தி பணிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு தருகிறார். அப்படி என்று சொன்னால், யார் நற்செய்தியாளர்கள், யார் அருட்பணியாளர்கள், யார் ஆண்டவருடைய ஊழியர்கள் என்று நாம் கேட்கின்ற பொழுது, ஆண்டவருடைய நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய நற்செய்தி பணியை அறிவிக்க அழைக்கப்படுகிறவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை மாத்திரம் அழைக்கவில்லை, அதனைத் தொடர்ந்து 70 நபர்களை அனுப்புகிறார் நற்செய்தி பணி அறிவிக்கும்படியாக. அதனைத் தொடர்ந்து திருமுழுக்கு பெற்ற அனைவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்கின்ற செய்தியை நமக்கு ஆண்டவர் தருகிறார். இந்த நாளிலே இன்னொரு திருமறை பாடமாக, நிருப பாடமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே
பேதுரு எழுதுகின்றார் தன்னுடைய நிருபத்திலே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிருபத்தை யாருக்காக எழுதுகிறார்? நாம் 1 அதிகாரம் 1 பேர் 1 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பரதேசிகளாய் வாழ்ந்தவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆக நற்செய்தி பணியை அறிவிக்கும்படியாக கிறிஸ்து நமக்கு அழைப்பு தருகிறார். நான் படிக்க கேட்ட நற்செய்தி பாடமாகிய யோவான் நற்செய்தி நூல் 20 அதிகாரம் 19 வசனம் முதல் 23 வசனங்கள் அடிப்படையிலே ஒரு சில குறிப்புகளை இந்த நாளிலே நம்மளோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு திருச்சபை நற்செய்தி பணியை அறிவிக்கின்ற திருச்சபையாக இருக்கின்றதா? ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அழைப்புக்கு பாத்திரமாக திருச்சபை மக்கள் இருக்கிறார்களா? இன்றைக்கு திருச்சபையில் அதிகமாக நடைபெறுகிற விவாதம் என்ன? திருச்சபையில நான் எப்படியாவது பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், திருமணத்தில் எப்படியாவது நான் வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விவாதம் அதிகமாக நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய திருச்சபை நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு, கர்த்தருடைய செய்தியை, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற நம்பிக்கையின் செய்தியை பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவதாக யோவான் நற்செய்தி நூல் 20 அதிகாரம் 19 வசனத்திலே நாம் படிக்கின்றோம். யோவான் 20:19, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். முதலாவதாக வாரத்தின் முதல் நாள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளிலே மாலை நேரத்திலே ஆண்டவர் சீடர்களை சந்திக்கின்றார். சீடர்கள் யூதர்களுக்கு பயந்தவர்களாக ஒரு அறையிலே அவர்கள் தன்னுடைய கதவுகளை பூட்டி அவர்கள் பயந்து அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தியை அறிவிக்க தயங்குகின்ற சீஷர்கள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற நற்செய்தியை அறிவிக்க தயங்குகின்ற சீஷர்கள், இவர்கள் பயத்தோடு கூட இருக்கிறார்கள். தங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி பயந்து நடுங்கி அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களுடைய மத்தியிலே வெளிப்படுகிறார். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். 18 வசனத்திலே படிக்கிறோம். யோவான் 20:18, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள் என்கின்ற செய்தியை நாம் படிக்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெருமையான கண்டரை தூதர்கள் சொல்லுகிறார்கள், சீஷர்கள் சொல்லுகிறார்கள், மகதலேனா மரியாள் சொல்லுகின்றார் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தியை. ஆனால் இங்கு சீடர்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், தயக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நற்செய்தியை, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற நல்ல செய்தியை அறிவிக்க தயங்குகின்ற சீடர்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாக, ஆண்டவருடைய அருள்பணியை நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தயக்கத்தோடு அல்லது ஒரு விதமான பயத்தோடு நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த வல்லமை நிறைந்த அந்த சாட்சியின் செய்தியை பிறரோடு கூட நாம் பகிர்ந்து கொள்கிறோமா? சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த செய்தியை அறிவிக்கும்படியாக. ஆனால் நாம் ஆண்டவருடைய செய்தியை அறிவிப்பதற்கு நாம் ஆயத்தமாக நாம் இருக்கிறோமா? நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை பிறருக்கு அறிவிக்கும்படியாக, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற செய்தியை அறிவிக்கும்படியாக ஆண்டவருடைய சீடர்களை ஆண்டவர் சந்திக்கின்றார். அவருடைய தயக்கத்தை ஆண்டவர் போக்குவதற்கு முற்படுகிறார்.
அவருடைய பயத்தை ஆண்டவர் நீக்குகிறார். அவர் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம், பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஆண்டவர் முதலாவது சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். நற்செய்தியை அறிவிக்க தயங்கின சீடர்களை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். அவர் இயேசுவானவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இரண்டாவதாக நற்செய்தியை அறிவிக்க அழைக்கும் கிறிஸ்துவானவர் அவருடைய தயக்கத்தை ஆண்டவர் போக்குவதற்கு முற்படுகிறார். அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய காயங்களை காண்பிக்கிறார், விலாவை காண்பிக்கிறார், கரங்களை காண்பிக்கிறார். தன்னுடைய காயப்பட்ட சரீரத்தை ஆண்டவர் சீடர்களுக்கு முன்பதாக காண்பித்து தன்னுடைய உயிர் தெழுந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கும்படியாக சீடர்களை ஆண்டவர் அழைப்பு தருகிறார். சீடர்களுக்கு ஆண்டவர் அழைப்பு தருகிறார். தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவானவர், தன்னை முழுவதுமாக சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற கிறிஸ்துவானவரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கையின் செய்தி. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பது என்கின்ற செய்தி ஒரு பயத்தை போக்குகின்ற செய்தி. பயத்தோடு வாழுகின்ற மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது நடந்துவிடும் என்ற அச்சத்தோடு வாழுகின்ற மக்களுக்கு கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற செய்தியை அறிவிக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு சீடர்களுக்கு உண்டு. ஆனால் சீடர்கள் தயக்கத்தோடு இருக்கிறார்கள், பயத்தோடு கூட இருக்கிறார்கள். ஆண்டவர் தன்னை முழுவதுமாக அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய கரங்களை, கைகளை, விலாவை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பிக்கிறார். சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவரிடத்திலே தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நற்செய்தி பணியை அறிவிக்கின்ற பொழுது துன்பங்கள் உண்டு. ஆனால் நற்செய்தி பணியை நாம் அறிவிக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்கின்ற விசுவாசம் நமக்கு அவசியமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் அழைக்கப்படுகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தான் சந்தித்த அனைவரிடத்தில் கொடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான பொறுப்பு, இதை நீ சொல்லு, இதை நீ அறிவி என்கின்ற செய்தியை நாம் நற்செய்தி நூல்களிலே நாம் படிக்க முடியும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடு தான் சந்திக்கிற அனைவரிடத்திலும் சொல்கின்ற செய்தி, தான் உயிரோடு இருக்கிறேன் என்கின்ற செய்தியை பிறருக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு நாம் சாட்சியாக இருக்கும்படியாகவும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாம் சாட்சிகளாக விளங்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். பிரியமானவர்களே, பேதர் சொல்லுகின்ற பொழுது தான் சொல்லுகின்றார். அல்லது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 3ஆம் அதிகாரத்தில் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். மகதலேனா மரியாள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். சீடத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நற்செய்திக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்திக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 34, 35 வசனங்களிலே எம்மாவூர் சீஷர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவற்றை குறித்து அவர்கள் விவரித்து சொன்னார்கள் சீடர்களிடத்தில் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். பிரியமானவர்களே, நற்செய்தியை அறிவிக்க தயங்குகின்ற சீடர்களை சந்திக்கின்ற ஆண்டவர் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பு தருகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நற்செய்தியை அறிவிக்க ஆயத்தப்படுத்துகின்றார். 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகின்றார், நானும் உங்களை சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று அவர்களை ஆயத்தப்படுத்துகின்றார். பேதுருவை குறித்து நாம் படிக்கிறோம். 21ஆம் அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று ஆண்டவர் பேதுருவை பார்த்து, பேதுருவை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகின்றார். என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா, அப்படியானால் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை ஆயத்தப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். சீடர்களை தயக்கத்தை ஆண்டவர் நீக்குகிறார், அவர்களுக்கு அழைப்பு தருகிறார்.
பிதா என்னை அனுப்பினதைப் போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். ஆனால் பேதுருவை பார்த்து நாம் பார்க்கின்ற பொழுது 3 முறை அவனிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா? காயப்பட்ட சரீரத்தோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய காயத்தை காண்பித்து தன்னுடைய சரீரத்தை வெளிப்படுத்தி அவரிடத்திலே கேட்கின்ற கேள்வி, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, அன்பாய் இருக்கிறாயா? நாம் ஆண்டவரிடத்திலே அன்புடையவர்களாக இருப்போமே ஆனால், நாம் ஆண்டவரை அதிகமாக நேசிப்போமே ஆனால், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய விருப்பத்தை வாஞ்சையை, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. உங்களை அனுப்புகிறேன் என்று சீடர்களை ஆண்டவர் அனுப்பினார். புறப்பட்டு போங்கள் என்கின்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. சாட்சியாயிருங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. புண்ணியங்களை அறிவிக்கும்படியான பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் செய்வதற்கு, ஆண்டுடைய சுவிசேஷ பணியை செய்வதற்கு, ஆண்டுடைய நற்செய்தி பணியை செய்வதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. 1 கொரிந்தியர் 9:16 அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நற்செய்தி பணிக்காக கிறிஸ்து நமக்கு சிறப்பாக ஒரு அழைப்பு தருகிறார். ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவோமேயானால், முழுவதுமாக ஆண்டுடைய கருத்தில் நம்மை அர்ப்பணித்திருப்போமே ஆனால், ஆண்டுடைய பணியை நாம் நிறைவேற்றுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவரை அறியாத அநேக மக்கள் உண்டு. ஆண்டவருடைய வல்லமையை அறியாத அநேகர் உண்டு. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை அறியாத அநேகர் உண்டு. அவரிடத்திலே சொல்ல வேண்டிய, அவர் மத்தியிலே சாட்சியாக வாழ வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டுடைய சமூகத்திலே அருட்பணியாளர்களாக, ஊழியர்களாக, விசுவாசிகளாக, அவருடைய பிள்ளைகளாக, உயிருள்ள சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழும். அவருடைய நற்செய்தியை நாம் அறிவித்து ஆண்டவருடைய விருப்பத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாகவே ஆண்டுடைய திருநாமம் மகிமைப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. சீடர்களின் தயக்கத்தை நீக்கி சீடர்களை அழைத்து தகுதிப்படுத்தின ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் நம்மை அழைத்து நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய ஊழியர்களாக, அவருடைய கையின் கருவிகளாக, அவருடைய பாத்திரங்களாக நாம் செயல்பட ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பணிகளை நிறைவேற்றுவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு உயிருள்ள சாட்சிகளாக விளங்குவோம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை வழிநடத்துவாராக. நாம் இருந்தவாறே கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 267வது பாடல், தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்கின்ற பாடலிலே ஒரு சில சரணங்களை பாடுவோம். பாடல் பாடப்படுகின்ற வேளையிலே நாம் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை நாம் சேகரிப்போம். Yes.
இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்போருடைய பெயர்களை நான் படிக்கிறேன். மே மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையில். முதலாவது திருமண நாள் 9/5 திரு பி கனகசுந்தர் திருமதி இயேசுமணி. 10/5 திரு எல் பிரின்ஸ் திருமதி சரோஜா. 11/5 திரு ஆர் மோகன்ராஜ் திருமதி ஹெப்சிபா நிர்மலா. 12/5 திரு பி சுரேஷ்குமார் திருமதி ஜெப சில்வியா. திரு பி மணிராஜ் திருமதி எம் குணவதி மேரி. திரு ஜே நோபில் திருமதி தேவமணி. திரு திருமதி அருள் அலெக்சாண்டர். இவர்கள் இந்த வாரத்தில் திருமண நாள் காண்பவர்கள். தொடர்ந்து திருமண நாள் காண்பவர்கள் திரு என் ஜான் ராஜா திருமதி ஜேனட் பமிலா. 13/5 திரு ஏ டேனியல்ராஜ் கமலேசன் திருமதி ரூபி அமலின். 14/5 திரு எஸ் பால்ராஜ் திருமதி சாந்தி. திரு ஏ பி அருள் ஜேம்ஸ் எட்வின் தம்பு திருமதி ஷீபாராணி. 15/5 திரு ஏ திருஞானம் திருமதி என் பிரமிளா. திரு ராஜ்குமார் திருமதி ஆர் தனபதி. இவர்கள் இந்த வாரத்திலே திருமண நாள் காண்பவர்கள். இந்த வாரத்திலே பிறந்த நாள் காண்பவர்கள் 9/5 ஆப்ரஹாம் மேத்யூஸ், மல்லிகா சந்திரகாந்தன், ஏ.ஜே. ஜெபாஸ்டியான் தேவராஜ். 10/5 அருள் திரு கனகு நெல்சன், திரு டி சாமுவேல், இந்திராணி மோகன், எஸ் ஜான்சன். 11/5 எம் ஹெலன் ரோசலின், எபினேசர் ஜி ஜீவன் ஜெயராஜ். 12/5 பி அலெக்சாண்டர் ஜெயசிங். 13/5 டி ஜேக்கப், டி ஷெர்லி, குணவதி மேரி, கிரேஸ் மோனிகா. 15/5 கே சந்தோஷம், ஆர் மெஸ்ஸி, ஜெயந்தி, டி பிரபாகரன், எஸ் ஜீவா, பிளாரன்ஸ், ஆர் கிப்டா பிளட்சி, கேரிஸ் பிரிசில்லா, பிளாரன்ஸ் சகுந்தலா, ஹேமலதா, எல் சோபியா இவாஞ்சலின். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்பவர்கள். நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்பவர்களுக்காக, திருநாள் காண்பவருக்காக தொடர்ந்து ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்த கர்த்தருடைய மகிமையின் கரத்திலே குடும்பமாக நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நீர் கிருபையாய் தந்த இந்த மாதத்தினுடைய 2வது வாரத்திற்காக, இந்த நாளின் நல்ல காலை ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளை நாங்கள் குடும்பமாக கண்டு நாங்கள் வாழுகிற எங்களுடைய இல்லத்திலே நாங்கள் அமர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கேற்க ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலே ஆண்டவர் எங்களுக்கு நித்திய பாதுகாப்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய நல்ல சரீர நன்மைகளை, சுகத்தை, புது பலனை ஆண்டவர் தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய இல்லங்களில் இருக்கின்ற வயதானவர்களுக்காக, எங்களுடைய பெற்றோருக்காக, எங்கள் உடன் பிறந்தவர்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவர், எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் இரக்கமாய் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்தருளி உங்களுடைய அன்பினாலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சந்திப்பீராக. எங்களுடைய திருச்சியுடைய விசுவாச குடும்பங்களை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவர், பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். சுவாமி, இந்த சூழ்நிலைகள் மிக விரைவாக மாற உதவி செய்வீராக. இந்த நோய் கட்டுப்படுத்தப்பட உதவி செய்வீராக. இதற்காக அரசு, தனியார் நிறுவனங்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளை கர்த்தர்தாமே வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மிக விரைவாக சுகம் பெற உதவி செய்வீராக. இந்த ஊரடங்கின் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரங்கள் இழந்து நிற்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அவர்களை நினைத்தருளும். அவருடைய தேவையிலையும் ஆண்டவர் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர், ஒருவரை நீர் பேராக ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய உம்முடைய நன்மைகளை நீர் தாரும். மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய கரத்திலே நன்மைகளை பெற்றுக்கொண்டு தனி நபராக, குடும்பமாக நன்றியோடு உம்மை பின்பற்ற நீர் அருள் தாரும். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர்.
உம்முடைய நற்செய்தி பணிக்கு சாட்சிகளாக விளங்கும்படியாக அறிவிக்கிறவர்களாக அழைத்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய உயிர்த்தெழுந்த செய்தியை நாங்கள் பிறருக்கு அறிவிக்க, நாங்கள் அறிவித்த செய்திக்கு நாங்கள் உயிருள்ள சாட்சிகளாக விளங்க நீர் எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் குடும்பமாக சேர்த்திருக்கிற காணிக்கைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வெறுமையாகி உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் அவருடைய பரலோக நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உங்கள் யாவரையும் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க உங்கள் மேல் கிருபையாக கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிட கடவர். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.